அரசு பணி நியமனம் அப்படின்னு தகவல் கசிந்த போதே, ஊடகங்களில் செய்திகள் வர தொடங்கிய போதே மிக கடுமையான விமர்சனங்கள் வந்தது. அரசு நடத்தக்கூடிய நிகழ்வுகளில் உயிரிழந்து அதற்கு ஏற்ற மாதிரியான பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டா சரி, அரசியல் கட்சிகளுடைய கூட்டங்களுக்கு அதில் ஏற்பட்ட உயிரிழப்புகளுக்கு அரசு பணி நியமனம்ங்கிறது ஒரு தவறான முன்னுதாரணத்தை ஏற்படுத்திவிடும் அப்படின்னு அப்போதே விமர்சிக்கப்பட்டது. ஆனால் அந்த விமர்சனங்களை கடந்து அரசு பணி நியமனங்களை வழங்கியது. இப்போ நீதிமன்றத்துடைய இந்த உத்தரவுங்கிறது தாவேக அரசுக்கு கடும் பின்னடைவா இருக்கா? இது விமர்சனம் செய்ததுன்னா யார் சார்? எதிர்கட்சிகள், இந்த அரசாங்கத்தை பிடிக்காதவர்கள், இந்த ஆட்சி எப்படி வந்தது என்று இன்னும் யோசிச்சு கொண்டிருக்கக்கூடியவர்கள். அதாவது இது இப்போ நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு இறுதி தீர்ப்பு இல்லை. இது மேல்முறையீடு போவாங்க, தீர்ப்புகள் மாறலாம். இது அதுக்கப்புறம் உயர் நீதிமன்றம் போவோம், உச்ச நீதிமன்றம் போவோம். நிச்சயமாக அவர்களுக்கான வழிக்கான மருந்து இந்த அரசாங்கம் தடவும். நீங்க முதல்ல அவர் நண்பர் கூட பேசுவார். அதாவது அவங்கள தாவேகா கட்சிக்காரர்களாலே பேசுறார். பாதிக்கப்பட்ட மக்களாவோ இல்ல அந்த மக்களுடைய வழியாகவோ, அந்த குழந்தைகள்லாம் இறந்திருக்காங்க அந்த குடும்பத்தினர் ஒருத்தராவோ பார்க்கறதே இல்லை. முதலமைச்சர் என்ன நினைக்கிறாரு? தன்னை பார்க்க வந்த ஒரு மக்கள், தன்னை பார்க்க வந்த ஒரு மக்களுக்கு இவ்வளவு பெரிய கொடுமை பாதிப்பு வந்ததுக்கு ஏன் வந்தது, எதற்காக வந்தது, எதனால் ஏற்பட்டது, அது சதியா, அந்த சதியால் அது உண்மையிலே நடந்ததா, எல்லாமே விசாரணை தெரிய போகுது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சதியால் ஏற்பட்டிருக்குமோடு சந்தேகத்தை தான் ஏற்கனவே தமிழக வெற்றி கழகம் பகிரங்கமா சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு மக்களுக்கு ஒரு மருந்து தடவக்கூடிய வகையில அரசு வேலை கொடுக்க இதுவரைக்கும் கொடுக்கவே இல்லையா? பாதிக்கப்பட்டவர்களுக்கு இது மாதிரி கருணை அடிப்படையில் வேலையை 25% கொடுத்துக்கிட்டு தான் சார் இருக்குது இந்த அரசாங்கம். ஒவ்வொரு வருஷமும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது இல்லாம நீங்கள் தூத்துக்குடி சம்பவத்தில் கொடுத்தது அதுக்கு கம்பேர் பண்ணக்கூடாது. சரி, சாலை பணியாளர்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சாலை பணியாளர்களை போட்டாங்க. யாரை போட்டாங்க? கட்சியில் வட்ட செயலர், மாவட்ட செயலர், குடும்பம் எல்லாத்தையும் போட்டாங்க. 9000 பேர் கட்சிக்காரனை போட்டாங்க. அவர்களே அம்மா புரட்சி தலைவர் அம்மா அந்த கட்சிக்காரங்களை எடுத்துட்டாங்க. அந்த எடுத்த கடகையை மீண்டும் போட்டாங்க. அது எந்த அடிப்படையில்? அப்பெல்லாம் கேள்வி கேட்காதவர். டெஸ்மா சட்டம் புரட்சி தலைவர் அம்மா கொண்டு அந்த டெஸ்மா சட்டத்தினால என்ன ஆயிடுதுன்னா அரசு ஊழியர்கள் பல பேர் 2000 பேர் பணி நீக்கம் செய்யறாங்க. உடனே டெம்பரரியாக அன்றைக்கு படித்தவர்களை எல்லாம் கூப்பிட்டு வேலை கொடுக்கறாங்க. புரட்சி தலைவர் 2050 பேருக்கு வேலை கொடுத்தாங்க சார். அப்பெல்லாம் யாருமே எதிர்ப்பு கொடுக்கல. இப்ப இந்த அரசாங்கத்து மீது காழ்ப்புணர்ச்சி, வெறுப்பு, கோபம், இது என்னடா? இதை கருவறை வைத்துக் கொண்டு இவர்கள் அரசியல் ஆடுறதுக்கு பாக்குறாங்க. என்னடா, இந்த விபத்து ஏற்பட்டு விஜய் அவர்களால் ஏற்பட்டு என்ன சார் கூட தாசில்தார் போஸ்டும் கொடுத்துட்டாரா இல்ல கலெக்டர் போஸ்ட் கொடுத்துட்டாரா? என்ன ஒரு கடைநிலை ஊழியர், வயசு, கல்வி தகுதி, அதுக்கேற்ப குரூப் 4க்கு கீழே உள்ள பொறுப்பு தானே கொடுத்துருக்காங்க. நீதிமன்றம் அதையும் விமர்சனம் செய்யுது. அரசு தரப்புல இந்த வாதம் வச்சாங்க, சாதாரண பணி தாங்க நாங்க கொடுத்துருக்கோம்னு சொன்னாங்க. நீதிமன்றம் என்ன கேக்குதுன்னா, சாதாரண பணிலாம் ஒண்ணும் கிடையாது, எல்லா பணிகளுமே ரொம்ப முக்கியமான பணி. ஒரு வேலை கொடுக்குறீங்க அரசு வேலைன்னா அது அந்த குடும்பத்திற்கு ரொம்ப உதவிகரமாக தான் இருக்கும். அதனால இதை சாதாரண பணின்னு ஒதுக்கீடு செய்ய முடியாதுன்னு நீதிமன்றம் 2 கேள்வி கேட்குது. இதுல தினந்தோறும் அரசு பேருந்துகள்ல விபத்துகள் ஏற்பட்டு உயிரிழக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் கருணை அடிப்படையில் வேலை கொடுக்குறீங்களா? சிவகாசி பட்டாசாலைகளில் விபத்து ஏற்பட்டு சிலர் உயிரிழக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் நீங்கள் கருணை அடிப்படையில் வேலை கொடுக்குறீங்க. இப்போ கருணை அடிப்படையில் வேலைங்கிறத வரையறை பண்ணலைன்னா இந்த மாதிரி பல்வேறு நிகழ்வுகளில் உயிரிழக்கக்கூடியவர்கள் வருவாங்க, ஒரு தவறான முன்னுதாரணம் ஆயிரும் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லுது. நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு, நீதிபதியினுடைய பார்வை ஒவ்வொரு நீதிபதிக்கும் மாறுபடும். இந்த நீதிபதியினுடைய பார்வை வேற நீதிபதிக்கு இருக்காது. ஆனால் இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் ஸ்டாலின் அவர்கள், எடப்பாடியாராக இருக்கட்டும், எல்லோரும் அவர்கள் சொன்னதுன்னா சில நேரங்களில் அவர்களுக்கு ஏன் அரசு வேலை கொடுக்க கூடாதான்னு கேட்டார். ஏன் இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர் மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு வேலை கொடுக்கணும்னு சீமான் சொல்றாரு. அப்ப அதெல்லாம் சரிதானா? அரசு வேலை கொடுக்கணும் மீனவர்களுக்குன்னு சொல்றாரு. நான் என்ன கேட்கிறேன் சார், உங்களுக்கு இந்த மக்களுக்கு கொடுக்கறதுல அவ்வளவு கோபம், வெறுப்பு என்ன? 31 பேருக்கு நீங்க எத்தனையோ லட்சம் பேர் நீங்க கியூல நிக்கிறாங்கன்னு சொல்றீங்க.
கியூல நிக்கிறாங்க. ஒரு 31 பேர்னால ஏதாவது பாதிக்கப்பட்டவர்களுக்கு தூத்துக்குடி சம்பவத்திலயோ இந்த இது சார் நான் என்ன சொல்றேன், பணம் கொடுக்கலாம்டா, அது அரசு மக்கள் அரசியல் கட்சி நடத்தக்கூடிய கூட்டங்களுக்கு வந்து உயிரிழந்தவர்கள் யாருக்கேனும் இதுக்கு முன்பாக இருந்த கட்சிகள், ஆட்சி பொறுப்பில் இருந்த கட்சிகள், திமுகவோ அதிமுகவோ, அவங்களுடைய அரசியல் கட்சி கூட்டங்களுக்கு வந்து உயிரிழந்தவர்களுக்கு அரசு பண்ணி கொடுத்த முன்னுதாரணம் இருக்கா அப்படின்னு நீங்க வந்து அது கட்சி கூட்டத்துக்கு வந்ததா தான் பாக்குறீங்க. அந்த கூட்டத்திற்கு வந்து விபத்துங்கிறது வேற, இது வந்து சதிங்கிறது தான் பிரச்சனை. இல்ல அது எப்படி முன்முடிவோட அணுகும்? அந்த நீங்க விஜய் அவர்களுக்கு 10 மணி வரைக்கும் அனுமதி கொடுக்கப்பட்டது சார். இல்ல நான் முடிச்சறேன். இல்ல ஒரே ஒரு நொடி, நீங்க கவனமா தான் வார்த்தையை பயன்படுத்துவீங்க, அரசியல் விமர்சகர், நீங்க கட்சிகள்லாம் இருந்திருக்கீங்க. எப்படி நீங்க நேரலையில இந்த விபத்தை வந்து சதின்னு எப்படி நீங்க அறுதிட்டு சொல்றீங்க? நீதிமன்ற ஆட்சியாளர்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு இல்ல, நீங்க அதை ஏத்துக்கிறீங்களா? நீதிமன்றம் முடிவு செய்யட்டும், அது வேற சிபிஐ விசாரணை. நான் சொல்றேன் விசாரணை முடிவுல தான் சார் நீதிமன்றத்தினுடைய இது விசாரணை இருக்கு சார். என்னன்னா முதல்ல சந்தேகப்பட்ட நேரம் அந்த கூட்டம் நிறைவேறினா அந்த மக்களை டைவர்ட் பண்ணாத காவல்துறை, குழந்தைகளை அனுமதித்த காவல்துறை, அந்த அவர் பேசும்போது விபத்து ஏற்பட்ட மின்சார கட்டானது, செருப்புகள் வீசப்பட்டது, இதெல்லாம் சந்தேகத்துக்கு இடமாக இருக்கிறது ஏற்கனவே நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காங்க. நீங்க சதின சந்தேகப்படுறேன்னு சொன்னா கூட பரவாயில்ல, சதினே முடிவுக்கு வந்து சந்தேக சொல்றேன் விசாரணை இருக்கு. ரெண்டாவது வந்து நீதிமன்றம் கொட்டு வச்சிருச்சுன்னு சொல்லிட்டாரு இந்த அரசு. ஏதோ இந்த அரசுக்கு சார் கடந்த காலத்துல திமுக ஆட்சியில எவ்வளவோ கொட்டு எல்லாம் வாங்கி சலிச்சு போன, இப்ப கொட்டு வச்சு நீங்க கரூர் விஷயத்தை போக கூடாது, கரூரை பத்தி பேசக்கூடாது நீதிமன்றத்துக்கு போனதுக்கு சொல்லிச்சா? இல்ல அப்படி நீதிமன்றத்துக்கு போவே இல்லை, அதுவும் ஏற்கனவே பேசியிருக்கோம். இல்ல சார் நீதிமன்றத்துல தொடுக்கப்பட்ட மனுல நீ கரூருக்கு திரு விஜய் போக கூடாதுன்னு எந்த இடத்துலயும் அவங்க அந்த கோரிக்கை, நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு? இல்ல அவங்க வைக்கலன்ற நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு? கரூர் பத்தி பேசக்கூடாதுன்றோ கரூர் போக கூடாதுன்னு எங்களால் உத்தரவிட முடியாது. நாங்கள் வந்து இதை நீங்க கேட்பதற்கு நீங்க வந்து அது வந்து சரியான முறையும் அல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ஒரு கோரிக்கையை வைக்கலையே அவங்க சார். நீதிமன்றம் சொல்லிச்சா? கோரிக்கை இருந்தது சார். அப்ப நீதிமன்றம் எதுக்கு சொன்னாங்க? நீதிமன்றம் அந்த வார்த்தையை ஏன் பயன்படுத்துறாங்க? அந்த கொட்டு வச்சிருக்காங்க, செந்தில் பாலாஜி கொட்டு வச்சிருக்காங்க, கே நேருக்கு கொட்டு வச்சிருக்காங்க, பல பேருக்கு கொட்டு வச்சிருக்குது நீதிமன்றம். இது ஒரு கொட்டு இல்ல. ஆனா நான் கேட்கிறது பாதிக்கப்பட்டவர்கள், அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு கருணை அடிப்படையில் 42 பேர் இருந்தா கூட 31 பேர் கொடுக்கறாங்க. நீங்க 1 கோடி ரூபாய் கொடுத்தவங்க. இந்த சரி கள்ளச்சாராய மரணம் 72 பேர் மரணம், அந்த மரணத்துக்கு பணம் கொடுத்தாங்களா? அது யாருடைய பணம்? திமுகனுடைய பணமா? அரசாங்கத்தினுடைய பணம். அந்த கள்ளச்சாராய மரணம் எப்படி ஏற்பட்டது? உங்க ஆட்சியா அலட்சியத்தால் ஏற்பட்டது. அதற்கு பின்னணியில் யார் இருந்தது? யாரு? திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் உதயசூரியனா கதிரவன், இவர்கள் எல்லாம் இருந்தாங்கன்ட்டு தெளிவானுச்சு. அப்போ அதுக்கு நீங்க வந்து பெரிய நிவாரண தொகையை கொடுப்பீங்க. ஆனா இதுக்கு ஒரு நிவாரணம் அரசு சார்பிலே 10 லட்சம் ரூபாய் 20 லட்சம் கொடுத்தாங்க. தாவேக்கா 20 லட்சம் இது கொடுக்கறாங்க. இப்போ இது வந்து அவர்களுக்கு போதுமானதா? தன்னை ஒரு முதலமைச்சராக இருந்த பாருங்க சார், தன்னை பார்க்க வந்த குடும்பம் இப்படி பாதிக்கப்பட்டிருக்கு, அது எதனால் ஏற்பட்டிருக்கு ஒரு நான் கேட்கிறேன், முதலமைச்சருக்கு ஒரு டாக்டர் சீட்டுக்கோ ஒரு முக்கியமான துறைகளுக்கு ஒரு பொறுப்போ வேலை கொடுக்கிறதுக்கு அவருக்கு அதிகாரம் இருக்கா இல்லையா? சட்டத்தில் இருக்கா இல்லையா? சட்டத்தில் அதிகாரம் இருக்கா இல்லையா? அதிகாரம் இருக்கு. புரியல எனக்கு. அவருக்கு ஒருத்தருக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு வேலை கொடுப்பதற்கு சட்டத்தில் இடம் இருக்கா, அதிகாரம் இருக்கா இல்லையா? இருக்கு. எப்படி இல்லைன்னு சொல்றீங்க? எத்தனை பேருக்கு கொடுத்திருக்காங்க? நீதிமன்றம் அதை ஒத்துக்கல சார். நீங்க இந்த அவங்க என்ன பாயிண்ட் அவுட், நீங்க கேட்ட பாயிண்ட் அவுட் பண்றாங்க. ஒருத்தர் கூட்டத்துக்காக வந்து விபத்தினால் இறந்தார்கள் என்பதற்காக உங்கள் பார்வை இந்த விவகாரத்தை மட்டும் சொல்லல சார். நீதிமன்றம் பொதுவா நீங்க கருணை அடிப்படையில வேலை கொடுக்கணும்னா அரசியலமைப்பு சட்டம் 14, 15ன்னு 2 வரையறை இருக்கு. அந்த வரையறைக்குள்ளதான் நீங்க வேலை கொடுக்க முடியும்னு சொல்றாங்க. அவங்க இந்த வேலைக்காக மட்டும் சொல்ல நீதிமன்ற பார்வையை நான் விமர்சனம். ஆனா நீதிமன்றம் ஒவ்வொரு நீதிபதியினுடைய பார்வை ஒவ்வொரு வாராக இருக்குது. நாளைக்கு ஒரே ஒரு சமூக நீதி இடஒதுக்கீடு பிரச்சனையிலே நீதிபதிகள் எப்படி எல்லாம் சொல்றாங்க, நாளைக்கு நாம எதிர்க்கிறோம். அதுக்கு எப்படி வந்திருக்கு? அரசு உச்ச நீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு சென்று வெற்றி பெற்று வரட்டும், அப்பதான் சரின்னு பேசலாம். அந்த அடிவில். ஆனால் ஒரு முதலமைச்சருக்கு ஒருத்தருக்கு வேலை கொடுப்பதற்கும் இல்ல ஒருத்தருக்கு இந்த காலேஜில் ஒரு சீட்டு கொடுப்பதற்கும் இந்த பொறுப்பை அவர்களுக்கு கொடுப்பதற்கு அவருக்கு அதிகாரம் இருக்கு இல்லன்னு நீதிமன்றம் சொல்லுது சார். இது வரைக்கும் எல்லாம் ஒரே ஒரு நொடி நம்ம இந்த விஷயத்தை தான் சொல்றாங்க. இன்னைக்கு உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்குள்ள நின்னு பேசுவோம்.
நாளை உச்சநீதிமன்றம் பிறப்பிச்ச உத்தரவுக்குள்ள பேசலாம். இது வரைக்கும் எந்த முதலமைச்சரும் கருணை அடிப்படையில இல்லன்னு சொல்லுது, நீதிமன்றம் இல்லன்னு சொல்லுது. சார் எவ்வளவு வேலை கொடுத்திருக்காங்க சார். சார் ஸ்டாலின் கொடுத்திருக்கிறாரு, நீங்க புரட்சி அம்மா கொடுத்திருக்காங்க, எடப்பாடியார் கொடுத்திருக்காரு. சரி, தூத்துக்குடி சம்பவத்துக்கு எப்படி கொடுத்தாங்க? கரெக்ட் சார். அதை யாராவது எதிர்த்து நீதிமன்றம் போய் நீதிமன்றம் அப்படி ஒரு அப்சர்வேஷன் சொல்லி நம்ம அதை ரத்து பண்ணதை பேசினா பரவாயில்ல. நீதிமன்றம் அப்படி கொடுக்க முடியாதுங்கன்னு சொல்றது. நீதிமன்றம் சொல்லக்கூடிய விஷயம் இந்த சம்பவத்தால் ஏற்பட்டதால் கொடுக்க முடியாது அப்படிதான் சொல்றாங்க. அப்படிதான் கொடுக்கறாங்க. ஆனால் ஒரு முதலமைச்சரால யாருக்கு வேலை கொடுக்க முடியாதுன்னு சொல்லல. அப்படி சொல்லல. இந்த விஷயத்துக்குள்ள நீங்க கொடுக்கணும்னா அந்த வரையறைக்குள்ள அது பொருந்தணும். அவர் முதலமைச்சர் என்ன பார்வையில பாக்குறாருன்னா, தன்னால் ஒரு பல அந்த ஊரே பெரிய பாதிக்கப்பட்டிருக்கு, அவர்களுக்கு மருந்து தடவணும் என்கின்ற அடிப்படையில், கருணை அடிப்படையில், அவர்கள் வலியோட வலியா இருக்கிறோங்கிற அடிப்படையில் கொடுக்கறாங்க. அதை கொச்சப்படுத்த வேணாம், அதுல எந்த விதமான பாகுபாடு ஒண்ணே ஒண்ணு, அவர்களை தாவேக்கா காரங்களா நினைக்கல. நம்ம கொச்சப்படுத்துறோம், அவங்களை மலினப்படுத்த வேண்டாம். நம்ம இப்ப அவங்களுடைய வழி நீதிமன்றத்தை கேட்கறோம். நம்ம அவங்களை யாரையும் கொச்சப்படுத்தல, யாரையும் மலினப்படுத்தல. இப்ப நீதிமன்றத்துடைய ஒரு நிமிஷம் சார், தீர்ப்பால அவங்களுக்கு வலி எவ்வளவு ஏற்பட்டு, அது நீதிமன்ற உத்தரவை ஏத்துக்க தானே சார் வேணும். இல்ல அவங்களுக்கு எவ்வளவு வலி வந்திருக்கும், அதை ஏத்துக்க நீதிமன்றம் மேல்முறையீடு போவாங்க. அது போட்டும் நீதிமன்ற உத்தரவு வலி ஏற்படுத்துதாங்கிறது இல்ல, நியாயத்தின் பக்கம் இருக்கா இல்ல, அவ்வளவு அப்படிதான் பேச முடியும். நாளைக்கு கொடுத்திருக்கு சார்.